கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த கர்த்தருடைய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த கர்த்தருடைய நாளிலும் கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்குவதற்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் கூடி வந்திருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு அவருடைய சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்பக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு செய்திருக்கின்ற எல்லா உபகாரங்களையும் நாம் நினைவு கூறும்படியாக, எப்படியாக நாம் அவர் நிமித்தமாக இப்படி ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்று நானும் நீங்களும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கப்படும்படியான ஒரு புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கின்றார். இந்த கர்த்தருடைய நாளிலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக நாம் காணப்படுகின்றோம். கர்த்தர் எனக்காக இந்த பூலோகத்தில் வந்தார். அவர் எனக்காக தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார். அவர் சிலுவையிலே எனக்காக அநேக பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்ப்பது போல, இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு அவருடைய கிருபை இரக்கத்தினாலே நம்மை அவர் முடிசூட்டி அவருடைய பிள்ளைகளாக ஆக்கியிருக்கின்றார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். 1 Corinthians chapter 6 verses 19 and 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, நம்முடைய சரீரமானது தேவன் தங்கியிருக்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றதாம், பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாய் இருக்கிறதாம். நாம் நம்முடையவர்கள் அல்லாதபடி தேவனுடையவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். எப்படி நாம் இப்படியாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம்? அடுத்த வசனம் சொல்கிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்காக நானும் நீங்களும் ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டு நாம் பெறப்பட்டவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அது என்ன கிரயம்? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்ற அவருடைய சரீரமான கிரயமாய் காணப்படுகின்றது. நானும் நீங்களும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, உங்களுக்கும் எனக்கும் கிரயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டார். அவர் மரித்தது நிமித்தமாக இன்றைக்கு நானும் நீங்களும் நாம் கிரயம் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால், இந்த சரீரங்களை நானும் நீங்களும் அவருக்கென்று சொல்லி நாம் வைப்பது மிக அவசியமுள்ளதாய் காணப்படுகிறது அல்லவா? நானும் நீங்களும் இந்த சரீரமாகிய ஆலயத்திலே அவரை கனப்படுத்த வேண்டியது அவசியமுள்ளதாய் இருக்கிறது அல்லவா? ஒரு வாரம் முழுவதுமாக நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போகின்றோம். இந்த நாளிலே தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய சரீரங்கள் பரிசுத்த ஆவியானவர் வாழக்கூடிய ஒரு ஆலயமாக காணப்படுகிறதா? அவர் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆலயமாக காணப்படுகிறதா? அவர்தாமே என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆலயமாக என்னுடைய சரீரம் காணப்படுகிறதா? இவைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. இந்த கர்த்தருடைய நாளிலும் கூட தேவன் அவருடைய கிருபையை நமக்கு தந்து அவரை நாம் ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும்படியாக நமக்கு கிருபை பாராட்டட்டும். ஆமென்.